அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் என்னுடைய பெயர் ஏஜே ஜெயச்சந்திரா. உங்கள் அனைவருக்கும் தெரிந்தபடியே இன்று நாங்கள் ஜோன்வே பிக்சர்ஸுடைய தயாரிப்பாளரும் நடிகருமான செல்வின்தாஸ் அவரோடு இணைந்திருக்கிறோம். வணக்கம் செல்வின்தாஸ். வணக்கம். நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லொருபடியும் இந்த அவர் நடித்த கூத்தாடி திரைப்படமானது ஏற்கனவே நாங்கள் ஆஸ்திரேலியாவில் பார்த்திருக்கின்றோம். ஒரு பிரீமியர் ஷோ உண்டு. மிகவும் அருமையாக நடித்திருக்கின்றார். மிகுந்த பொருட்செலவில் எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு தமிழ் கலையை, ஒரு கூத்து கலையை இந்த மண்ணுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வகையில நாங்கள் அவருக்கு பாராட்டு தெரிவிக்கணும். நன்றிகளும் பாராட்டுகளும் செல்கின்றார். நிச்சயமாக இந்த திரைப்படம் வருகின்ற 19ஆம் தேதி என்ன இலங்கையில வெளியிட போகுது. அதை பற்றி சொல்லுங்களேன். இலங்கை தேசிய திரைப்பட கூட்டத்தால வருகிற 19ஆம் தேதி ஒரு 25 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. என்னோட பாரம்பரிய நம்மளோட பாரம்பரிய கலையான கூத்துக்கலை அதை இன்றைக்கு நாம வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இதை ஒரு கிராமிய மண் வாசனையோட ஒரு கூத்து கலைஞரோட வாழ்வியலோட படம் தான் கூத்தாடி. நீங்க நினைக்கிற மாதிரி ஹெலிகாப்டர்ல பறந்து அடிக்கிறது அந்த மாதிரி இல்லை. ஒரு கிராமிய கூத்து கலைஞரோட வாழ்வியல் கதை. தியேட்டர்ல பாருங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு பிடிக்கிற மாதிரி, ஆடியன்ஸ் பிடிக்கிற மாதிரி. சரி, இப்ப 19ஆம் தேதி வர்றா இலங்கையில எத்தனை திரையரங்குல காட்சிப்படுத்தப்படும் நினைக்கிறீங்க? 25 தியேட்டர்ல வரப்போகுது. என்ன அப்ப இது தேசிய திரைப்பட கூட்டத்தால வர ஒரு முக்கியமான ஒரு, அதாவது இலங்கைக்கு அப்பால் எடுக்கப்படும் திரைப்படம் என்று குறிப்பிடலாமே. என்ன முதல் முதலா இல்ல, இலங்கையில எடுத்திருக்கோம். இலங்கை, இந்தியா, மலேசியா. நான் என்ன சொல்ல வரேன் என்னன்னா, இலங்கை திரைப்பட கூட்டத்தாவளத்தால முதலாக வருகின்ற ஒரு திரைப்படம். மிகுந்த சிரமத்தின் மத்தியில் இந்த திரைப்படத்தை நீங்கள் திரைப்பட கூட்டத்தாவளத்தில் கொண்டு வாரீர்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு என்ன சொல்றேன்டா, எங்களுடைய ஒரு அழிஞ்சு போன கூத்துக்கள், இந்த கலை இன்றைக்கு அழிஞ்சு போயிட்டுன்னு தான் சொல்லணும். அதை உருவாக்குறோம். அதுக்கு உங்களோட ஆதரவை தந்து இனி வரும் காலங்கள்லயும் இந்த கூத்துக்கலையை நாங்க உலகளாவிய ரீதியில கொண்டு வரணும்ன்றதுக்கு உங்களோட ஆதரவை கேட்டு நிக்கிறோம். இந்த கூத்தாடி படத்துக்கு நீங்க எல்லாம் ஆதரவு தான் அடுத்த ஜெனரேஷன்ல இந்த கூத்துக்கலை பெருசா வளர்ந்து நிற்கும். நிச்சயமா நாம் நேர்களே இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கையில் இந்த திரைப்படம் வேற இருக்குது. நீங்க எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் இந்த திரைப்படத்தை போய் பாருங்கோ. அதாவது நீங்க தென்னிந்திய சினிமாவில் எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த திரைப்படத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய கலை, அதாவது எங்களுடைய கூத்து கலையை பற்றி செல்வின்தாஸ் மிகவும் தத்ரூபமாக அந்த கதையை உருவாக்கி, தன்னுடைய சொந்த கதையை உருவாக்கி நடித்தும் இருக்கின்றார். குறிப்பாக 12 வேடங்களை எடுத்து நடித்திருக்கின்றார். அது ஒரு குறிப்பான ஒரு விடயமாக காட்டப்படுகிறது. ஆகவே இந்த திரைப்படத்துக்கு நம்ம ஊர் கலைஞர்கள் மிகவும் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். அதோடு தென்னிந்திய கலைஞர்கள் நடித்திருக்கிறார்கள். வந்து பாருங்கள், மிகுந்த ஆதரவை தாருங்கள். நன்றிகள் கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். உங்களோட ஆதரவுக்கும் இதுல இன்னும் சொல்லுவோம். நான் முதல்ல இன்றையில சொல்லிக்கிறேன், நீங்களா என்ன முதல் இந்த திரையுலகத்துக்கு இன்டர்வியூ பண்ணீங்க. அதுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். உங்களை நேர கண்டு சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். இன்றைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.